அவரைக்காய் சமையல். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம், அவரைக்காயில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடுத்துவல், கூட்டு, சாதம், அப்புறம் வந்து சட்னி, ஊறுகாய், தொகையல். கூட்டு கிடையாது, ஆக்சுவலாக கூட்டு குழம்பு மாதிரி. கூட்டு குழம்பு. ஆமாம், கூட்டு நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம. மிளகு போட்டு அந்த அந்த சுக்கு குழம்பும் அந்த மிளகு போட்டு அந்த கூட்டும் சுக்கு குழம்பும் பண்ணியிருக்கோம். அப்புறம் அமாவாசை தளிகையில் நார்மல் கூட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் பொரிச்ச கூட்டு, புளி விட்ட கூட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கூட்டை பண்ணல இன்றைக்கி நான். நீங்கள் வந்து கூட்டு குழம்பா போட்டு பண்ணிடலான்னு வச்சுருக்கேன். குழம்பு ஒன்றும் இல்லாதனால கூட்டு குழம்பா பண்ணிவிட்டு பொருத்தூள் வந்து பருப்பு சிலி பண்ணலாம், நார்மல் தேங்காய் போட்டு பண்ணலாம். தேங்காய் போட்டு பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். வெறும் கடுகு உளுத்தம் தாச்சிட்டு வதக்கிட்டு தேங்காய் போடுறது, இல்லை வெறும் பைத்த மட்டும் போட்டு பண்ணுறது, இல்லை பருப்பு சிலி அதுமாரி சாதாரணமாக பண்ணலாம். இன்றைக்கி நான் வேர்க்கடலை வச்சு பண்ணலான்னு இருக்கேன். அதுமாதிரி சாதம் வந்து எப்படின்னா, சாதம் வந்து எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி நம்ம கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சுட்டு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு இதையும் போட்டு வதக்கி அப்படியும் பண்ணலாம். அது சாதம் எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சாதம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் அப்படியே அவரைக்காய் போட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சாதம் வந்து தேங்காய் சாதம் மாதிரி எலுமிச்சம் மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கட்டும்னு. ஊறுகாய் வந்து எப்படின்னா, நம்ம நார்மலாக மாங்காய் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஊறுகாய், அதுவும் நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய் மாதிரி இந்த கல்யாணத்துலலாம் சம்டைம்ஸ் போடுவாள். இது வந்து தொகையில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது. ஆனால் அது வந்து சாத்துக்கு நல்லா இருக்காது, நம்ம தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஸோ தொகையலுக்கு வந்து கொஞ்சம் நான் மிளகு ஜீரகம் போட்டு பண்ணலான் இருக்கேன். தொகையில் ஓகே. அது வேர்க்கடலை அதுக்கு தான் வச்சுருக்கேன் சாத்துக்கு. ஆமாம், கூட்டுக்கு கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். விட்டுட்டு இதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேகட்டும். தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் கூட்டும் அப்படியே சைமல்டேனியஸாக சாதமும் பண்ணிடுறேன். ஓகே. உப்பு எவ்வளோ கூட்டுக்கு வேணும், கூட்டு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டேன். அதில் பொருத்தூள் பண்ணிடுறேன். இப்போ பொருத்தூள் வந்து கடுகு 2 உளுத்தம் பருப்பு போட்டுன்ட்டு வெடிச்சதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். அதுவும் ஓகே. கடுகு வச்சுட்டு இப்போ வாசனைக்கு ஒரே ஒரு மிளகா போட்டுட்டு மிளகா வந்து வாசனைக்கு தான் மிளகா. அப்படியா? அலமலையா? இல்லை இது அலமாமல் வைப்பால, இது நெய் காய்ச்சினேன். அப்படியா? ஆமாம், அது வேஸ்ட் பண்ண நான் அதிலே போட்டிருக்கேன். ஓகே. இப்போ அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு அப்புறம் 2 உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இந்த எல்லா சாத்துக்குமே கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பாதாமா முந்திரி பருப்பு போட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். வேர்க்கடலை கூட போடலாம். வேர்க்கடலை பொருத்தூள் போட போகிறேன். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் ஒன்றா வேண்டாம் அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆமாம், வேர்க்கடலை நல்லாயிருக்கும். 2 தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அந்த இதையும் வதக்கிட்டு போடணும். சாதம் நல்லாயிருக்கும். அது நான் சொன்ன மாதிரி தேங்காய் சாதம் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும், எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த பொங்கலும் நல்லாயிருக்கும். அது பொங்கல் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ அந்த சீசனில் வந்து இது பண்ணமே அவரைக்காலுன்னு சொல்லுவோம்ல, அது இது அதில் வடை நல்லாயிருக்கும், ரசம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது இது வந்து காயில் இது இப்போ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் சொல்லுங்கள் அதை. அப்போ அதில் ஓகே. ஆனால் இந்த காய் வந்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சிப்பா, இந்த கூட்டு குழம்பு பண்ணுறோம்ல, சூப்பராக இருக்கும். அது வெறும் சாத்துக்கு கொஞ்சம் எண்ணெயோ நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த கடுகு வச்சிருச்சு இல்லையா, இந்த இது போடுற முந்திரி பருப்பை போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். சாத்துக்கு மட்டும் இப்படி இந்த பீன்ஸ் இருக்கிற மாதிரி நக்கணும்னு வச்சுங்களேன், அது பார்க்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா வேகும்போது இந்த புளிப்பு எல்லாம் உள்ளே போகும், அதுக்கு தான் ஒன்றா போட்டேன். போட்டு இது மாதிரி எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த சாத்துக்கு சேர்த்து உப்பு போட்டுறேன். காய் வேகட்டா? வேகட்டு கொஞ்சம் அப்படியே வச்சோம்னா அது பாட்டு ஆண்டுக்கிட்டேன். இது ஆகட்டும். நான் அதுக்குள்ளே அந்த கூட்டு குழம்புக்கு வறுத்துக்கு அரைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு வந்து நல்லா 1 ஸ்பூன் தனியா, அதேமாதிரி கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சம் பெருங்காயமும் அதையும் போட்டுட்டு காரத்துக்கு எவ்வளோ வேணும் மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்கிறேன். அரைச்சி விட்ட கூட்டு குழம்பு. ஆமாம், கூட்டு குழம்பு வறுத்துனேன் இல்லையா, அதோட கொஞ்சோண்டு தேங்காயும் போட்டு
நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அதுமாதிரி புளி வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். துளியோண்டு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஓகே. கொஞ்சம் சுமாராக வெந்திருக்கு, ஃபுல்லாக வேகலை ஒன்றும் வெந்திருக்கு. இந்த டைத்தில் இந்த பருப்பு பருப்பு யூஸ்வலாக வந்து எல்லாருமே பைத்தம் பருப்பு நல்லா போடுவோம் கூட்டுக்கு. இந்த கூட்டு குழம்புக்கு பருப்பு போடணும். பருப்பு போட்டுட்டு இந்த புளியும் கரைச்சி விட்றேன். இந்த புளி வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சுண்டோம்ல மிக்சியில் தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், மிளகாய் அதையும் போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இது வந்து சாத்து போட்டு நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடி போட்ட அவரைக்காய் எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சா கூட பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவரைக்காய் மட்டுமா? அவரைக்காய், இந்த மாங்காய், சேப்பங்கிழங்கு, ஒரு காய் நிறைய பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு வச்சா கூட ஈஸியாக இருக்கும். போடலாம். இதில் புளி எவ்வளவு? சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்குங்க, இவ்வளோதான் இருக்குங்க. குட்டியாக நெல்லிக்காய் இந்த வயசாக இருக்குங்க. ஓகே. அரைச்சல் எழுதி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜலமாக தான் வைக்கணும் அது. அப்புறம் இங்கே வந்து கருடா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க, அதை போட்டுருவேன். அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு போட்டேன். அவ்வளோதான். வெண்ணாகுன்னா அது ஊறிண்டு கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். மேலாக கடுகு தாளிச்சு கொட்டுறேன். கூட்டு குழம்பு ரெடி. கூட்டு குழம்பு ரெடி. அரைச்சி விட்டா கருவிடாம போட்டால் கூட்டு குழம்பு. ஆமாம், எவ்வளோ பெரிய பேர் இல்லை. அதெல்லாம் அரைச்சி விட்டுலாம் சொல்ல வேணாம், கூட்டு குழம்புன்னு போட்டால் போதும். கருவிடாம விட்டுருக்குமே, அரைச்சி விட்டுருக்குமே, அதில் எல்லாம் போடணுமா? ஆமாம். ஆஃப் பண்ணதுக்கு கூட்டு குழம்பு கொதிச்சுனே இருக்கு ஒரு கழிச்சிட்டில. நம்ம சாப்பிட ஒரு மணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குல்ல. நல்லா வெந்துடுத்து. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, வேர்க்கடலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை. அது மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் வறுத்துட்டுருக்கேன். அப்புறம் துளியூண்டு தேங்காய், நிறைய வேண்டாம், ஒரு துளியூண்டு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதில் போட்டுற வேண்டியதான். இப்படி தேங்காய் எப்படி ஆல்ரெடி அறுத்து பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே போட்டுட்டேன். இதையும் ஒன்று இது ரொம்ப நைஸாக வேண்டாம், சுமாராக பொடி பண்ணிவிட்டு ஆமாம் போடுறேன். ஓகே. அரைச்சிட்டேன். அந்த மிளகாயை நம்ம வறுத்து போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். இதுவும் இது பார்க்கும்போது வாசனை போட்டு கலந்து வச்சிட வேண்டியதான். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், இது வந்து கொஞ்சம் அவரைக்காய் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவளுக்கு, இந்த வேர்க்கடலை வாசனை பிடிக்கிறவளுக்கு அதை போட்டு சாப்பிட்ருவேன். கலக்கிக்கிறேன். இறக்கிட்டேன். இது நல்லா வெந்துட்டுருக்குல்ல, தக்காளி நல்லா இதாகிடுச்சுல. இப்போ சாதம் போட்டு கலக்க வேண்டியதான். சாதம் ரெடி ஆகிடும். ஆமாம், இது வந்து டூன் பாஸ் கூட கொடுக்கலாம், அந்த சாதத்தை நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ எல்லோரும் ஆற்றுல தான் இருக்கோம். ஆமாம், எலுமிச்சம்பழம் சாதமாக இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து துவையல்னு பண்ணலாம். இது வந்து இந்த இட்லி இதுவும் பண்ணலாம். ஆனால் இட்லி தோசை தான் நல்லாயிருக்கும். சாதம் பசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அது கெட்டியாக அரைச்சோம்னா துவையல், கொஞ்சம் ஜலவட்டை அரைச்சோம்னா அது வந்து இது. என்ன எடுத்துட்டுருக்கேன்னா சட்னி. என்ன எடுத்துட்டுருக்கேன்னா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் என்ன வறுத்துன்ட்டு தேங்காய் வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வச்சுருக்கேன், அரைக்கும் போது போடுவேன், வறுக்க மாட்டேன். அப்புறம் வந்து இந்த இந்த பீன்ஸு, மொபைல் தேடின்னு இருக்கேன். அவரைக்காய் பசி வந்து நினைக்கிறேன். இந்த டைம் ஆகிடுச்சு எனக்கு கிளாஸ்க்கு. இது அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காய் போட்டு வதக்க வேண்டியதான். அதை கேட்டு அரைக்கணும். ஓகே, வதக்கிண்டல. ஆமாம், துளியோண்டு புளி வச்சுருக்கேன். புளி உப்பு போட்டு அரைச்சிட்றேங்க. ஓகே, சட்னி ஆகிட்டா. அடுத்து இங்கே வந்து எனக்கு கலந்து எல்லா காயும் சேர்த்து ஊறுகாய் போடுவான் இந்த கல்யாணத்தில். அதே மெத்தடில் என்னென்னா, இந்த வெந்தயம் நல்லா தாராளமாக 1 டீஸ்பூனு, 2 பெருங்காயம், காரத்துக்கு மிளகாய், எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிட்டு அப்புறம் நல்லெண்ணெய் மட்டும் சூடாக்கணும். நல்லெண்ணெய் சூடானது ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும். அப்படியா? இது வறுத்துக்கிறேன் நல்லா. வெந்தயம்,
பெருங்காயம் மிளகா வறுத்துன்றது உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டுருக்கேன். ஓகே. அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் அப்படியே சும்மா இதை போட்டுடணும். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போடுறோம் உடனே காலி பண்ண போகிறோங்களா, போட்டுட்டு அப்படியே இப்போ 2 நாளைக்கு இருக்கும். நல்லா வதக்கி நல்லா இது என்ன பண்ணலான்னா நல்லா அலம்பிட்டு வெயிலில் நல்லா அந்த அவரைக்காயை வெளியே வச்சுட்டு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அவரைக்காயை வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு இதானதுக்கப்புறம் இது மாதிரி போடலாம். அப்படியா? ஆமாம். இது அப்படியே இருக்கு இல்லையா, அவ்வளோ அடுப்போட சூட்லேயே இருக்கட்டும். ஊறுகாய் நல்லாயிருக்கும். அவரைக்காய் கல்யாணம் ஊறுகாய். ஸோ இன்றைய ஸ்பெஷல் அவரைக்காய். அவரைக்காயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சாதம் பண்ணியிருக்கோம், ஊறுகாய் பண்ணியிருக்கோம், சட்னி பண்ணியிருக்கோம், கூட்டு குழம்பு பண்ணியிருக்கோம், அப்புறம் பொரியல் இல்லையா? ஓகே. நம்மளோட பழைய வீடியோவில் வந்து மிளகு போட்டு அந்த இது நான் பருப்புசிலி பொரிச்ச குழம்பு நார்மல் சாம்பார் அதுமாரி இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சால் லிங்க் கொடுங்க, இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் ப்ளேலிஸ்ட்டில். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே, வளமாக வாழ்க. ஓகே.